நீ வெறும் இவரோட போட்டோல இருக்கிற தூசை தட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. இந்த தடவையாவது அவர் வரும்போது அவர்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் ஆட்டைய போறதுக்கான வழியை பாடுறா. எவ்வளவு 550 ரூபா. உம்மாடியோ 550 ரூபாயா? வண்டியோட விலைய நான் கேட்கல, அங்க இருந்து வரைக்கும் வந்த காசு சொல்லு. அதத்தான் சொன்ன 550 ரூபா. இதுக்கு தான் இந்த டாக்ஸிக்காரங்கிட்ட முதல்ல காசை பேசிட்டு வரணும்னு சொல்றது. இந்த பெட்டியில எடுத்து கீழே வை. என்னது? நொன்னது பெட்டி எடுத்துட்டு வாடான்னு. இவெல்லாம் ஒரு பொம்பளை. ச்சே. ஹாய் ஹூய் ஹாய். திடீர்னு இந்த பொண்ணை பார்த்தோன்னே நான் இங்க வீடு மாறி வந்துட்டோன்னு நினைச்சேன். இது ஏன் பேந்த முழிச்சிட்டு இருக்குது? யாரடா இது? அவசரப்படாத, சொல்றேன். அப்பா வெயில் தாங்க முடியலடா சாமி. டாக்ஸி பிடிச்ச வந்தீங்க, பஸ் எல்லாம் கிடைக்கலையோ? இப்பெல்லாம் யாருப்பா பஸ்ல வர்றாங்க? என்ன கூட்டாங்கற? என் காசை கொடுமா. ஒரு 550 ரூபா இருந்தா கொடுப்பா. 550 ரூபாவா? ஏய், அங்க வைக்காத. கீழே வைக்க கூடாது. வீட்டையும் இங்க கொண்டு வந்துட்டீங்களா? எதை வச்சு நீ எப்படி சொல்ற? இல்ல, இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தோணுச்சு. ஓ, அத பார்த்து சொல்றியா? நான் எந்த ஊருக்கு போனாலும் என் பொருளுங்க கையோட எடுத்துட்டு போயிடுவேன். அதான் என் பழக்கம். இந்த பெட்டியை எங்க வைக்கட்டும்? இவன் வேற கண்ணுங்களா எல்லாம் நின்னுட்டு இருக்கீங்களா? எனக்கு கஷ்டமா இருக்கும். ஹலோ, எழுந்துருங்க. நீங்க வேலைக்காரி இடத்துல இருந்தா போதும், புரியுதா? ஓ, நீ சொல்றது எனக்கு புரியுது தங்கம். நான் அடுத்தவங்கள எல்லாம் அப்படி பிரிச்சு பார்க்க மாட்டேன். எங்க வேணா உட்காருவேன். அதான் எனக்கு பிடிக்கல. சரி, வேண்டாம்னா வேண்டாம். கண்ணு, நம்ம ரூம் எங்க? நம்ம ரூம். ஓ ரூம்னு சொல்லு. அவன் வேற ரூட்ல போறான். நான் எந்த ரூம்ல தங்குறது? அதோ கிச்சன் பக்கத்துல. இங்க வா கண்ணு. உலக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலைக்காரி கிச்சனுக்கு பக்கத்துல தான் தங்குறா. அத நம்ம மாத்தி எழுதி பாருங்க. நீங்க ரொம்ப உரிமையில எடுக்க வேண்டாம், வந்து வேலைய பார்த்தா போதும். நான் இந்த பெட்டியை எங்க வைக்கட்டுமா? கீழே இறக்காத, பெட்டியை இறக்காத. ஐயோ, இவன் மூஞ்சியும் முகர கட்டையும். நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. என்னதான் நீ ஸ்டைல் பண்ணாலும் என்ன உன்னால அடிச்சுக்க முடியாது. நான் இந்த பெட்டியை இங்க வா கண்ணு. இந்த 2 லைட்ல நீ யாரோட சுவிட்ச்? இங்க வா கண்ணு. இவ யார் கழுத்துல தொங்க போறா? ஓ, இன்னொரு முடிவுக்கு வரலையா? இந்த பெட்டியை நான் எங்க தான் வைக்கிறது? டேய், நீ இன்னும் போலையா? அடுக்கல பக்கத்துல கொண்டு பெட்டி வைக்க சொன்னா தலையில வச்சுக்கிட்டு என்ன கேன பையன் நினைச்சியா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா பொம்பளை கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவாமா. எவ்வளவு நேரமா உன்னோட ஓட்ட பெட்டியை தூக்கி நான் நிக்கிறது? என்ன யாரு நினைச்சா? நான் அப்பையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீ ரொம்ப வாய் கிளியா பேசிட்டு இருக்கியே. உன் மூஞ்சும் உன் முகர கட்டையும். முதல்ல காசை எனக்கு கீழ வைமா. வண்டிக்காரன் அவன் ஏதாவது திட்டுறதுக்கு முன்னாடி காசை கொடுத்து அனுப்பு. இந்தா 550 ரூபா தானே, வெச்சுக்கோ. அதையும் கொடுமா. பாப்பு படி பேய்ப்பா. இவ உங்களோட தான் இருக்க போறாளா தம்பி? எல்லாம் நாசமா போச்சு. இன்னைக்கு எவன் முகத்துல முழிச்சனே தெரியல. என்னதான் இருந்தாலும் அவன் ஆளு டீசெண்டா இருக்கான். ஒன்னும் அப்பல திட்டல. எல்லாமே இருக்கட்டும். பேலன்ஸ் எல்லாம் என் கையிலே இருக்கட்டும். எங்க இருந்துடா இவ்வளவு பிடிச்ச? முந்தானை முடிச்சுன்னு நினைச்சோம். கண்ணு, இந்த பேக்கை தூக்கு. யாரு? உன்கிட்ட தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பையன் தூக்கிட்டு போய் அந்த அடுக்கலையில வை. எடு. தம்பி, நீ இதை எடுப்பா. நீ இதை எடு. தூக்கு. தலையில வை. அவன் தலையிலயா? ஒரு முடிவுக்கு வாங்க ஐயா. இந்த பெட்டி யாராவது எடுத்துக்கங்க. கொண்டு போய் எல்லாத்தையும் ரூம்ல கொண்டு வச்சு டக்கு வாங்க சீக்கிரம் வாங்க. இது என்ன வீடா அடுப்பா இப்படி கொதிக்குது? அடாடாடாடா, செக்க செவேன்னு தக்காளி பழம் மாட்டா. யார் அது? வர்ணிச்சது போதும். அதை எங்க அண்ணன் வை அங்க. இங்க பாருங்க, அந்த அண்ணன் இங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. அவர் இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடின்னு சொல்லிட்டேன். மூட்டை பிடிச்சோட ஓடி போறதுக்கு நான் ஏன் உடனே வர்றேன்? இந்த பொண்ணுக்கு குசும்பு கொஞ்சம் அதிகம். ஐயோ, என்ன ஜோக்கா? கொஞ்சம் இங்க வா. இத பாரு, அவர் இந்த போட்டோல இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஜோக்கு கேக்குன்னு அவர்கிட்ட போன வர கோவத்துல உன்னை பிடிச்சி அப்படியே கடிச்சு வச்சிருவாரு. அப்படியே விட்டுடா. பார்த்தா அப்படி தெரியலையே அப்போ.